வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை நவம்பர் 28. மௌனம். நாம் கருத்தொடராக பெற்ற வினைப்பதிவுகளையும் பிறவி எடுத்த பின் ஆற்றி பெற்ற வினைப்பதிவுகளையும் தன்மைகளாக பெற்றவர்களாகவும் நம் வினைப்பதிவுகள் அனைத்தும் புதையல் போல உயிர் எனும் இயற்கை கம்ப்யூட்டரில் அடங்கியுள்ளன. காலத்தால் மலரும் அப்பதிவுகளின் வெளிப்பாடுகளே எண்ணங்கள், செயலார்வம், நோய்கள், இன்பத் துன்பங்கள் யாவுமாகும். ஒரு தொழிலதிபர் அல்லது வணிகர் மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் இருப்பிலுள்ள பொருட்களை கணக்கெடுப்பது போல எல்லோருமே மாதத்திற்கு ஒரு நாளோ அல்லது ஆண்டுக்கு சில நாட்களோ ஒதுக்கி கொண்டு நம் இருப்பை கணக்கெடுக்க மௌன நோன்பு அவசியம். இந்த கருத்தோடு தவத்தால் அறிவை அமைதிக்கும் கூர்மைக்கும் கொண்டு வந்து அகத்தாய்வால் நமது இருப்புக்களை கணக்கெடுத்து புதிய திட்டத்தால் ஆக்க வாழ்வுக்கு வழி செய்து கொள்ள வேண்டும். மௌன நோன்பின் உண்மை நோக்கம் அறிந்து விழிப்புடன் காலத்தை பயன்படுத்தி ஆன்ம தூய்மை வாழ்வின் வளமும் பெறுவோம். தான், குடும்பம், உற்றார், ஊர், உலகம் என்ற 5 பிரிவுகளையும் பல தடவை வாழ்த்தி அமைதி காண்போம். அருட்தந்தை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.